ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம். அதாவது இவரோட மூவிஸ் எல்லாமே கல்ட் கிளாசிக் மூவிஸ்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, கண்மணி, அன்போடு, காதலன். இதை சொன்ன உடனே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹி இஸ் none other than the legendary director மிஸ்டர் சந்தான பாரதி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். முதல்ல ஜெயா டிவி ரசிகர்களுக்கு எனக்கு வணக்கங்கள். ஓகே, உங்களுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். ப்ளஷர் டு மீட் யூ சார். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது எப்படி? ஏன்னா எப்படி இருக்க மாதிரி தான் இருக்கேம்மா. இப்படியே ஹெட்ரட் பாசிட்டிவ் பெரிய காட்ஸ் அண்ணெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? எவ்வளோ மேக்ஸிமம் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அதான் ஒருவேளை அந்த இது எல்லாருக்கும் பரவுது ஒன்றும் தெரியல. உங்களோட பர்சனல் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், அதாவது உங்களோட திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட திரைப்படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலிமா. என் ஃபாதர் வந்து எம்ஆர் சந்தானம்னு சொல்லி பழைய ஆர்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 75 படம் பண்ணியிருக்காரு. சிவாஜி சார், எம்ஜிஆர் கூட எல்லா இடையும் பண்ணியிருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. பர்டிகுலர் நீங்கள் சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டுமன் பார்த்தீங்கன்னா அதில் தானாதிபதி பள்ளி அவர் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். மந்திரியா பண்ணியிருக்காங்க. ஆமாம், வீரபாண்டிய கட்டுமனில் அவருக்கு மந்திரி அவர் தான் வருவார். சபாஷ்மினா நிறைய படங்கள் அவரோட இது இருக்காரு. ஸோ அதனால் நான் பிறந்ததே வந்து அந்த ஃபேமிலி தான் பிறந்தேன். அவர் சிவாஜி சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்பா. ஆக்சுவலாக வந்து நெருங்கிய நண்பர்னா இப்போ நானும் கமலும் இருக்க மாதிரி அப்பா அவங்க இருந்தாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அப்போ வந்து அப்பா வந்து சிவாஜி சாரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எங்கே போனாலும் இவரை கூட்டிகிட்டு தான் அவரும் போவார், இவரும் அவர் எங்கே இருந்தாலும் போயிடுவார். அந்த மாதிரி அதுதான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே. அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பாசமலர், ஓகே, அன்னை இல்லம், பாலாடி, அப்புறம் இன்னும் அன்பளி பண்ணுவேன். ஓகே. இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஓகே. நாங்கள் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட பேஸ் வந்து மதுரை தான். பட் அப்பாலாம் வந்து ரொம்ப முன்னாலே வந்துட்டாங்க இங்கே. அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ்னு ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு. அப்போ வந்து ஆக்சுவலாக பாய்ஸ் கம்பெனி இருந்தது ஆக்டிவ். நாடக கம்பெனியில் போய் நடித்தவர். அதில் நடிக்கும்போது டிஎஸ் துவராஜன் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தார். அப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலமாக ஜூபிட்டர் ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க. ஜூபிட்டர் ஸ்டுடியோன்னு கோயம்புத்தூரில் இருந்துச்சு. அந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் இருக்கும்போது எம்ஜிஆர் சார், நம்பியார், இவங்க எல்லாமே வந்து மாச சம்பளத்துக்காரங்க, மந்த்லி பேமெண்ட். அவங்க ஆமாம். அப்படின்னா என்னென்னா எம்ஜிஆர் ஹீரோ அது இதுனா இவங்கெல்லாம் வந்து அப்பாலாம் வந்து என்னென்னா எல்லா கேரக்டருமே பண்ணுவாங்க. ஒரே படத்துலேயே 10 கேரக்டர்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களே இப்போ, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோ இங்கே மெட்ராஸுக்கு வரும்போது இவங்களும் இங்கே வந்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து செட்டில் ஆனது தான். எம்ஆர் சந்தானம் சார் அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அப்பா? நல்ல அப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். நாங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் ஸ்டுடியோ பக்கம்லாம் போனதே கிடையாது. ஓகே. ஒரே ஒரு தடவை ஒரு படத்துக்கு ஷூட்டிங் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு நானும் எங்கள் வீட்டில் வேறு யாருமே போனது கிடையாது, நான் மட்டும் தான் போயிருப்பேன். அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப படிக்கணுங்கிறத ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நான் எஸ்எல்சி முடிக்கும் போது பாஸ்டவே. ஆமாம், ஏர்லியிலே மை மதர் பாஸ்டவே இன் 69. இன் 70 மை ஃபாதர் பாஸ்டவே. மொத்தம் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ அதனால் அதுலேருந்து அதுக்கப்புறம் சினிமா வந்து கட் ஆயிடுச்சு எங்களுக்கு, தொடர்பில் இல்லை. அதுக்கப்புறம் நான் பிரதரு எல்லாம் படித்து அண்ணன் ஒரு வேலைக்கு போயினார். நான் வந்து டிகிரி முடித்து 75ல் டேரக்டர் சீதட்டு வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அப்போ தான் மறுபடியும் கன்னியூ ஆச்சு சினிமா. ஓகே. ஓகே. இல்லை நீங்கள் படிக்கும் போதே நினச்சிங்களா நம்ம திரைத்துறைக்கு தான் வரணும் அப்படின்னு? இல்லைம்மா. ஏன்னா பட் ஆனால் என்னென்னா என்னோட அப்போ அந்த சர்க்கிள் இருந்த எல்லாருமே வந்து திரைத்துறை சார்ந்த பசங்க. ஓகே. என்டையர் சர்க்கிளே திரைத்துறை. ஆமாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாலியா, ராதா ரவி, அப்புறம் சந்திராந்தான் பழைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்களோட பிரதர் விஜயகுமார், அவங்க அண்ணன் சண்முக சுந்தரம்,
இந்த மாதிரி நிறைய எல்லாமே சினிமா கவிஞர் கண்ணதாசன் பசங்க காந்தி கண்ணதாசன், அண்ணாதுரை கண்ணதாசன், இவங்கெல்லாம் என்னோட சர்க்கிள் அப்போ. ஸோ சினிமாவிலேயே தவிர பட் சினிமா சம்மந்தப்பட்ட குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருந்தாங்க. நான் 75ல் டிகிரி முடித்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தோணும்போது இதுக்கு நடுவில் நான் இபிக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணேன். ஓ ஓகே. இபியில் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு அப்போ அண்ணாதுரை கண்ணதாசன் வந்து தேவராஜ் மாவட்ட எஸ்பி முத்துராமட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் சினிமா நடக்கிற கதையெல்லாம் வந்து சொல்லுவார். புரியுதுங்களேன். ப்ளஸ் கமலஹாசன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவருக்கு அப்பப்போ மீட் பண்ணி பேசுனதெல்லாம் உண்டு. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஏன் நானும் சினிமாக்கார கூட அப்போ தோணுச்சு. அங்கே தான் அந்த ஆரம்ப புள்ளி. ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் வந்து பாலச்சந்திரோட படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ ஒரு தடவை திருச்சியில் வந்து நம்ம அன்பில் பொய்யாமொழிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ மகேஷ் மாமொழி வந்தார், அவங்க அப்பா. அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு காலேஜ் மேட் நானும் அவர் தான். ஸோ அவர் கல்யாணத்துக்கு போகும்போது அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸோ எல்லோரும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நம்மளும் ஏன் வர இதில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு சினிமாவில் வரணும்னு. அது வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதர் சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கவிஞர்கிட்ட வந்து அப்போ கவிஞர் நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கண்ணதாசன் சார்கிட்ட வந்து என்னன்னாரு, நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. யார்கிட்ட போய் சேர போகிறேன்னாரு. அப்போ பாலச்சந்தர் சார் தான் பாப்புலர் மேன். ஸோ பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்றேன் அப்படின்னு. சரி நீ ஒரு 1 வீக் வந்து பாரு நான் சொல்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தா என்ன இப்போ அவரை நம்ம மீட் பண்ணவே முடியலப்பா, வேறு யார்கிட்ட போய் சேர்ந்துக்கோ என்னாரு. நான் சொன்னேன் எனக்கு யாரை பற்றி எதுவுமே ஐடியா இல்லை, நீங்கள் யார்கிட்ட கை காட்டுறீங்களோ அங்கே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் வந்து ஸ்ரீதர் சார் ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சார். பையன் அண்ணாதுரை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான். அப்போ அவனை வர சொன்னார். போனேன். என்னென்ன இப்போ ஸ்ரீதருக்கு அசிஸ்டண்ட் வேணும்னு கேள்விப்பட்டேன், நீ வேணா போய் பாரு அவரை அப்படின்னாரு. சரிங்கப்பா நாங்கள் போய் கிளம்பட்டுமா? இல்லை இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை 3-4 ராகாலம், நீ 4:30 மணிக்கு மேலே போ அப்படின்னாரு. ஸோ அன்றைக்கி அவர் சொன்னதுலேருந்து இந்த வரைக்கும் எனக்கு செவ்வாய்க்கிழமை 3-4 ராகாலம் அப்படிங்கிறது மைண்டில் செட் ஆச்சு. ஸோ 4:30 மணிக்கு மேலே நான் வந்து அண்ணாதுரையும் கூட கூட்டிக்கிட்டு அவரை போய் பார்க்க போனேன். போனோட நாங்கள் போகும்போது ஸ்ரீதர் வெளியே போயிட்டார். டேரக்டர் ஸ்ரீதர் என்ன பண்ண மதவொன்று வெளியே போயிட்டார். அப்போ வெயிட் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி வந்தால் அது மட்டும் உள்ளே போய்ட்டு ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டார். நான் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து ஓம் மஞ்சுன்னு படம் தயார் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. ஓம் மஞ்சுன்னு சேகர் கவிதாலாம் ஆகிட்டு அந்த படம். ஸோ நாங்கள் உட்காந்துட்டாங்க, யாருமே இது பண்ணல. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு வந்திருக்கோன்னு நினச்சிட்டாங்க. உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு பையன் வந்து கேட்டான், சார் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களே, செலெக்ஷனுக்கு வந்தீங்களான்னு. செலெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. அவர் இல்லைங்க நாங்கள் வரல, ஒரு சார் கவிஞர் சார் அனுப்பிச்சார், தேட்டரை பார்க்க வந்தோம் அப்படின்னு. அப்புறம் உள்ளே போய் சொன்னான் அந்த பையன். சரி உள்ளே கூப்பிட்டாங்க, கூப்பிட்றாரு போங்கன்னு. நேரம் போய் டைரக்டரை போய் பார்த்தோம். 2 பேரையும் பார்த்தாரு. இது யார்? எம்எஸ் சந்தான பையன். நான் தாங்க. இவர் ஒரு கவிஞர் கண்ணதாசன் பையன். 2 பேரும் சேர போகிறீங்களான்னாரு. இல்லைங்க அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் மட்டும் தான் சேரப்பேன். இப்போ அப்படியா சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் அண்ணாதுரை கொஞ்சம் வெளியே இருங்கன்ட்டு அண்ணாதுரை பேசுகிறேன். என்ன இது வரைக்கும் எங்கே வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் எந்த வேலையும் பண்ணதில்லை, இப்போ தான் படிப்பு முடித்தேன், சேரணுன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து கவிஞர் சொன்னார், நீங்கள் இங்கே போய் சேருங்க, அதுக்காக வந்திருக்கேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்குறேன்? சார் எனக்கு தெரியாது சார், நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதுதான், நான் வேலை கற்றுக்கு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. மந்த்லி 100 rupees பேக்கெட் பண்ணியாக வாங்கிக்கோ. நான் சொல்கிறேன் 1975. ஓகே. பேக்கெட் பண்ணியாக வாங்கிக்கோ, ஒர்க் போகிறத பார்த்து நமக்கு சம்பளம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரிங்க சார் சொல்லிட்டேன். மறுநாள் காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பம், நீ ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்து சொல்லிட்டு போனார். அப்புறம் அவரை ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பையன் நம்ம கூட சேர்றாரு, நாளையிலேருந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போனால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சண்முகம்னு சொல்லி பேர். அவர் பின்னால் ப்ரொடியூசரெல்லாம் ஆனார். அவர் வந்து என்ன பண்ணால் தேதி பக்கத்துக்கு போய் காலையில் வந்துருங்க தம்பி, ஒரு 4 மணி 4:30 5 மணிக்கெலாம் வந்துருங்க தம்பி அப்படின்ட்டார். சரிங்க நான் வீட்டுக்கு வந்தேன். பட் வீட்டில் நான் யாருக்குமே சொல்லலை. வீட்டில் யாருக்கும் தெரியவே தெரியாது. எதோ வேணான்னு சொல்லுவாங்க, இது பண்ணாங்க, எதுக்கு அப்படின்னு சேர்ந்த பிறகு சொல்லிக்கலாம் விட்டேன்.
காலையில் அன்றைக்கி அப்போல்லாம் பஸ்ஸு பெரிய இவ்வளோ பெரிய பஸ்ஸெல்லாம் கிடையாது. ஸோ 4 மணிக்கு அப்போ நாகலாபேட்டில் தான் இருந்தேன். ம் ம் ஸோ 4 மணிக்கு 4:30 எந்திரிச்சு இருக்கிற சாமி இல்லாத சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நேராக ஸ்ரீதர் சார் ஸ்டூடியோவுக்கு போய் சேர்ந்தேன். ஐ மீன் ஆஃபீஸுக்கு. அப்போ ஆஃபீஸ் வந்து இப்போ இந்த ஜிஆர் அந்த பங்கு ஒன்று இருக்கா, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்தது, வாணிமாலுக்கு எதிர்த்தாப்போல, ஆமாம் சார். ம் அதுக்கு பக்கத்தில் இருந்தேன் அப்போ ஆஃபீஸ். ஸோ அங்கேருந்து நடந்தே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ் தான் பரபரப்பாக இருக்குது, ஏன்னா எல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. ம் அது பொட்டி ஏற்றுறாங்க, பார்த்து ஏற்றுறாங்க, அதை ஏற்றுறாங்க. நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வண்டியாக போயிட்டு இருக்கு. கடைசி ஒரு வேன் மட்டும் நிற்கிது. ம் ம் என்னை பற்றி யாருமே பார்த்த மாதிரி தெரியல. ஓகே. அப்புறம் அதே வந்து நேற்று பார்த்து அந்த ஆஃபீஸ் பையனை வந்து, தம்பி என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லை. அப்புறம் அவர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் இந்த தம்பி வந்து உட்காந்துட்டே இருக்காரு. ஐயோ மறந்தே போயிட்டப்பா, ஏற்று அந்த பையன் அந்த வேனில் ஏற்றுனார். அது வந்து ஒரு அவுட் யூனிட் வேன். ஓகே. ம் அதில் போய் சேர்ந்தேன் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஓமஞ்சு. உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து நீங்கள் ஸ்ரீதர் சார் கிட்ட ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு அவருக்கும் வந்து ஒரு குரு சிஷ்யன் அப்படின்ற உறவு தானே இருந்திருக்கும். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல அனுபவங்கள். எங்கள் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரீட் பண்ணவே மாட்டார். அவரோட சன் மாதிரி தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டார். ஓகே. ஏமா அவ்வளோ இதாக இருப்பார். அந்த மாதிரி தான் வேலையெல்லாம் வந்து அவர் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். நம்மளாம் பார்த்து கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகே. இந்த கண் பார்த்து கை செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அவ்வளோதான். ஓகே. அவர் செய்த பார்த்து நம்ம கற்றுக்கணும். எனக்கு என்ன அசிஸ்டண்ட்னா, நான் ஒருத்தன் தான் அவருக்கு அசிஸ்டண்ட். அப்போ ஓகே. அவர் அசோசியேட் டைரக்டர் இருந்தார், என்சி சக்கரவர்த்தின்னு. ம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனோடனே டைரக்டர் வந்து போய் விஷ் பண்ணேன். டைரக்டர் வான்னு சொல்லிட்டு அந்த என்சி சக்கரவர்த்திகிட்ட கூப்பிட்டு, சக்கி இவர் வந்து நம்ம அம்பாசந்தரன் என்ன பையன், ம் நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறாரு, பார்த்துங்கட்டார். ம் ம் அவர் சக்கரவர்த்தி வந்து என்கிட்ட வந்து 2 நோட் புக் கொடுத்தாரு. ம் எப்பா இது வந்து ஒன்று கண்டினியூட்டி நோட்டு. கண்டினியூட்டி என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அவங்க என்ன பொட்டு வச்சுருக்காங்க, என்ன காத்தோடு போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு அதை நோட் பண்ணிக்கணும். சீன் நம்பர் போட்டு இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி அந்த ஒரு சீனில் 4 ஆர்டிஸ்ட்னால் 4 ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட கெட்டப்பெல்லாம் போட்டுக்கணும். இன்னொரு நோட்டு வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்டு. எந்த டேக் ஓகே ஆகுதோ அந்த டேக்கை நோட் பண்ணிக்கோ. 1 2 3 4னா 4 ஓகே அப்படின்னு போட்டுக்கோ. இந்த சீன் நம்பர் போட்டு இதில் யார் யார் ஆர்டிஸ்ட் இந்த சீனில், இது எத்தனாவது டேக் ஓகே, எந்த ஷாட்டு எத்தனாவது டேக் ஓகே, இதான் அப்படியே அவர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேக்கு கைட் பண்ணி கொடுத்து வச்சு. அதுக்கப்புறம் என்னை திரும்பி பார்க்கவே இல்லை அவர். ஓகே. இதுதான் உங்களோட ப்ரைமரி ஒர்க்காங்க? ஓகே. அதுலேருந்து நான் பிக்கப் பண்ணி வந்தது தான் எல்லாமே. புரியுது. இதில் என்னென்னா, இந்த டப்பிங் கூட எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பண்ணுற இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஓ அப்படியா? டப்பிங் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து வைர நெஞ்சோன்னு ஒரு படம், சிவாஜி சார் ஆக்ட் பண்ணது. ஓகே. அந்த படம் வந்து டப்பிங் வந்து சிவாஜி சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் தான் மனசாகும். அதனால் அவர் வரல. அதனால் வேறு யாரையும் வச்சு டப் பண்ணுறாங்க. அதை போய் நான் உட்காந்து நான் தான் இன்சார்ஜ் பார்த்தேன். ஸோ அப்போயே எனக்கு டப்பிங்கை பற்றி அதை அங்கேருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மூவிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எடிட்டிங் போவேன். ஓகே. எடிட்டிங் அது கூட ஒரு கதை, விஜயவாணியில் எடிட்டிங் ஸ்டுடியோ. இந்த மாதிரி ஏதோ சாங் நோட் பண்ணிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போல்லாம் சாங் வந்து ஒவ்வொன்றா பேப்பரில் எழுதணும், ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு மியூசிக்காக எழுதணும். ஓகே. ட்ரம்பட் 1 2 3 4 வயலின் அப்படின்னு இப்படியே எழுதணும். ஓகே. இப்போ சிஸ்டமில் நோட் பண்ணுறோம். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே அந்த இதாச்சு. ஸோ இதுக்காக என்ன பண்ணால் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் எடிட்டிங்கில் போயிட்டு வந்துருங்கன்னு. நான் பஸ் ஏறி எடிட்டிங் போகிறேன். விஜயவாகினி தான் இப்போ ஸ்டுடியோ, அங்கே தான் எடிட்டிங். வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்ட்டான். சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டண்ட்டுங்க, எடிட்டிங் போட்டு எடிட்டிங் போக வந்தேன், நீங்கள் சும்மா ஓரம் இல்லைன்ட்டார், உள்ளே விட மாட்டேன்ட்டார். நல்ல வேலையாக அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் அந்த பக்கம் வந்தார். என்ன இங்கே இருக்கிறீங்க, இல்லை இவர் விட மாட்டேங்கிறாரு. ஐயோ வான்னு கூப்பிட்டு போய் அப்படி தான். அங்கே போய் ஒவ்வொன்றா நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான்.